யோசேப்பு கனிதரும் திராட்சை செடி, அவருடைய கொடிகள் படரும். என்ன அன்பு அவர் வெளிப்படுத்தினார். தன்னுடைய சகோதரர்கள் ஒரு நாள் அத்தலைஞ்சு வர்றாங்க. இவருடைய சகோதரர்கள் என்று அவர் பார்த்த போது அறிந்த உடனே என்ன செஞ்சார் தெரியுமா? உள்ள போய் சத்தம் போட்டு அழுதார். வேண்டிய மட்டும் அழுதார். அழுதுட்டு போதெல்லாம் கழுவிட்டு பல்வேறு விசாரணைகளுக்கு உட்படுத்துற மாதிரி செய்யற அண்டமார் அவங்களுடைய குற்றங்களை அவரா உணரும்படி சில நெருக்கடி கொடுத்தாரே அல்லாம ஒருபோதும் அவங்கள பழி வாங்கவே இல்லை. இது சும்மா வராதுங்க. இது பரிசுத்த ஆவியானவரால் மட்டுமே இது நமக்குள் பகிரப்படுகிறது. ரோமர் 5:5. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால், இருக்கிறதுலயே பிரதானமானது எதுதாங்க? பரிசுத்த ஆவியானவர் என்னத்தை உங்க இருதயத்துல ஊற்றுகிறார்? அன்பு ஊற்றுகிறார். பரிசுத்த ஆவியானவருக்கு ஒரு பெயர் என்ன? அன்பின் ஆவியானவர். நீ ரட்சிக்கப்பட்டது உண்மையா இருந்தா நீ தேவனில் அன்பு கூறும் போது மற்றவரிடத்துல அன்பு கூறும். அதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய மாறாத அடையாளம்.